வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவிகா என் மகளுக்கு ஒரு லீகல் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு தன் பொண்ணு கனகாவையும் மனோஜையும் அவங்க மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வராங்க. எந்த ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸும் இருக்குன்னு தெரியல. அவங்க மாடியில் கட்டுற ரூம்க்கு அப்ரூவல் வாங்குறதுக்காக முத்துவும் மீனாவும் அதே ஆஃபீஸில் பக்கத்து சேம்பருக்கு போகிறாங்க. டைவர்ஸ் ஆகாத ஒரு ஆளுக்கு செகண்ட் மேரேஜ், அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த பொண்ணு கனகாவுக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை. ஒரு வழியாக மேரேஜும் முடிஞ்சு மனோஜ் ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டுடுறாரு. கனகாவை கையெழுத்து போடுன்னு சொல்ல அவங்க அம்மா சொன்னபடி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பேனாவை தரமாட்டேன்னு அடம் பண்ணுறாங்க. நான் உனக்கு வேறு பேனா தரேன், இதை கொடு அப்படின்னு கெஞ்சி பிடிச்சி அவங்க அம்மா வாங்குறாங்க. ஒரு வழியா கனகாவும் பேனாவை கொடுத்துற குட் கேர்ள் அப்படின்னு பேனாவை வாங்கி சக்திவேல் கிட்ட கொடுக்குறாங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்கன்னு காட்ட அவரும் போடுறாரு. நீங்க ஒண்ணு போடுங்கம்மான்னு பவ்யமா தேவிகாட்ட நீட்ட அவங்களும் ஒரு கையெழுத்த போடுறாங்க. கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு, இப்ப என்ன தலையெழுத்து மாறிடவா போகுது? ஆனா மிஸ்டர் சக்திவேல் அவ்வளவுதாங்க மேடம், சட்டப்படி இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானேங்க மேடம் அப்படின்னு சக்திவேல் தேவிகாட்ட கேட்க ரொம்ப சந்தோஷங்க சார் அப்படின்றாங்க. கனகா மனோஜை கையை இறுக்கமாக கோத்து பிடிச்சிக்கிறாங்க. சார் கையோட சர்டிஃபிகேட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தேவிகா சொல்ல ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கொடுத்துட்றேன்றாரு அவரு. அவ்வளோதான், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். உட்காருங்கன்னு சொல்ல சரிங்கன்னு தேவிகா உட்காடுறாங்க. கனகா மனோஜை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் பிளான் அப்ரூவலுக்காக ஒரு ஆஃபீஸர் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அவரும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்கு, முன்னாடியே நான் செக் பண்ணிட்டேன், இப்போ நிறைய பத்திரப்பதிவு போய்கிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு ஆஃபீஸர் சொல்ல, சார் நாங்கள் பூஜை பண்ணி பேச்சுக்கு 2 கல் எடுத்து வச்சிட்டோம், இது கிடைச்சாதான் ரூம் கட்ட முடியும் அப்படின்னு மீனா சொல்ல, சரிம்மா எங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல அப்படின்னு அவரே ஆரம்பிக்க அதுக்குள்ள அவசர கிடக்கத்தனமா முத்து, சார் அப்பனா எப்பங்க சார் கிடைக்கும்னு கேட்குறாரு. தம்பி ஒரு 2 நாள் லீவு வருது, திங்கக்கிழமை வாங்க அப்போ பார்த்துக்கலான்றாரு அவரு. சரிங்க சார் முத்து தலையாட்ட, இந்தாங்க அப்படின்னு ஒரு பேப்பரை முத்துக்கிட்ட கொடுக்குறாரு. முத்துவும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து போகிறதுக்காக திரும்புறாரு. இங்கே தேவிகா கோஷ்டி இருக்க இடத்துக்கு ஒருத்தர் ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது வேற ஒன்றும் இல்லை, மனோஜ் கனகாவோட மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பிரிண்ட் அவுட் தான். இந்தாங்க மேடம் அவரு நீட்ட. தேவிகா எழுந்து தேங்க்யூ சார்னு வாங்கிக்கிறாங்க. வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அசுர வேகத்தில் அவங்க வெளியே போக கனகா மாலையில் இருக்க பூவெல்லாம் இழுத்து பிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏய் அதை பிக்க கூடாது வா அப்படின்னு மனோஜ் கனகாவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போறாரு. அவர் கூடவே சக்திவேலும் முட்டபாசும் வர்றாங்க. வெளியே வந்ததுமே இப்பதாங்க மாப்பிள்ள எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்றாங்க தேவிகா சந்தோஷமா. மனோஜ் மாலையை கழட்டி கையில வச்சுக்கிட்டு, ஆன்ட்டி நீங்கள் கேட்டதை நான் பண்ணிட்டேன், அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு மனோஜ் நிறுத்துறாரு. நான் சொன்னபடி செய்வேன் மாப்பிள்ள, அடுத்த வாரமே நாம் கொடைக்கானல் போய் நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்துடலாம் அப்படின்றாங்க தேவிகா. இதை கேட்டு மனோஜ் சந்தோஷப்படுறதை விட சக்திவேலும் மொட்டபாசும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு தேவிகா நடக்க கூடவே எல்லாரும் நடக்கிறாங்க. அப்பதான் முத்து அந்த பிளான் அப்ரூவல் ஆஃபீஸர் ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு. அவரு கையில இருக்க பேப்பர்ஸையே பார்த்துக்கிட்டு வர்றாரு. பின்னாடியே மீனா வர்றாங்க. ரூமை விட்டு வெளியே வந்ததுமே அங்கேயே நின்று, என்னங்க திங்கக்கிழமை ஆகும்னு சொல்றாங்க அப்படின்னு மீனா கேட்க, இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டோம் மீனா, பார்த்துக்கலாம் நல்லதே நடக்கும் நம்பு அப்படிங்கிற முத்து அவர் கொடுத்த பேப்பரை அவர் கொண்டு வந்த கவருக்குள்ள வைக்கிறாரு. போலாமான்னு கேட்க மீனாவும் சரின்னு தலையாட்டுறாங்க. வா போலாம் அப்படின்னு 2 பேரும் காருக்கு வர்றாங்க. முத்து டிரைவிங் சீட்ல உட்கார போக மீனாவும் ஃப்ரண்ட் பேசஞ்சர் டோரை திறக்கிறாங்க. திறந்துட்டு டக்குன்னு அவங்க திரும்ப அங்க மனோஜ், தேவிகா, கனகா, சக்திவேல், மொட்டபாஸ் நிக்கிறாங்க. மனோஜ் மாலையை கழட்டி கையில வச்சிருக்க, கனகா மட்டும் கழுத்துலயே போட்டு இருக்காங்க. உடனே மீனா ஏதோ பேய பார்த்தா மாதிரி, ஏங்க அப்படின்னு கூப்பிட்டு, உங்க அண்ணன் வந்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்ல கார்ல உட்கார போன முத்துவும் கதவை பிடிச்சிட்டு பாக்குறாரு. அவரும் இவன் என்ன பண்றாங்கன்னு கேட்டுக்கிட்டே மீனா கிட்ட வந்து நிக்கிறாரு. அங்க நின்ன வாக்குலயே, டேய் மனோஜ் அப்படின்னு கூப்பிட அவரும் சத்தம் கேட்டு அலறி அடிச்சு, சார் இதை புடிங்க என்ன சக்திவேல் கையில மாலையை கொடுத்துட்டு அங்க போறாரு. ஐயோ இது என்ன, இவன் நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சக்திவேல் மாலையையும் போயிட்டு இருக்க மனோஜையும் பாக்குறாரு. வா
அப்படின்னு மீனாவை கூப்பிட்டுக்கிட்டே இவங்க கிட்ட வர்றாரு முத்து. நீ என்னடா இங்க அப்படின்னு மனோஜ் கிட்ட கேட்க, மனோஜ் தான் பேய பார்த்த மாதிரி நிக்கிறாரு. மேடம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தேவிகா கிட்ட கேட்க, நான் நல்லா இருக்கேன்றாங்க தேவிகா. மீனாவை பார்த்த கனகா, ஏய் நீ தானே எங்க வீட்டுல பூவெல்லாம் டெக்கரேட் பண்ண அப்படின்னு கேட்க, ஆமான்ற மீனா. ஆமா நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நானா அப்படின்னு கனகா ஏதோ சொல்ல ஆரம்பிக்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எதுக்கு வருவாங்க, ரெஜிஸ்டர் பண்ண தான் வருவாங்கன்றாரு மனோஜ். அப்படியே கொஞ்சம் தயங்குறவரு, சாருக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சுல்ல அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்க, அப்படின்னு பாக்குறாங்க கனகா. ஐயோ மறுபடியுமான சக்திவேல் பார்க்க, அதை ரெஜிஸ்டர் பண்ண தான் இங்க வந்தோன்றாரு மனோஜ். அப்படியான்ற மாதிரி முத்து பார்த்துட்டு இருக்க, அதுக்குள்ள இவரே நான் சாட்சி கையெழுத்து போட்டு தான் வந்தேன் அப்படின்னு வாலண்டியரா வண்டியில ஏற, இப்பதான் முத்து சந்தேகமா பாக்குறாரு. கனகா குழப்பத்தோட மனோஜை பார்த்துக்கிட்டு இருக்க, ஆமா எனக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ண வந்தோம் அப்படின்னு சக்திவேல் ஒத்துக்கிறாரு. அது நல்ல விஷயம்தாங்க சார், ஆனா சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையாங்க சார். இவன் கையெழுத்து போட்டான்னாவே அதுல நிறைய வில்லங்கமா வருமேங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, கனகாவும் சக்திவேலும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. உடனே மீனா முத்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஏங்க எதுக்குங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு, கொஞ்சம் அமைதியா இருங்கன்றாங்க. நீங்க என்ன பண்றேன்னு மனோஜ் கேட்க, மாடியில ரூம் கட்டுறேன்ல அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்காக வேண்டி வந்தோம், நாங்க கிளம்புறோம் மேடம், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு முத்து சொல்ல, போயிட்டு வாங்கன்றாங்க தேவிகா. போயிட்டு வரோங்க மேடம் அப்படின்னு மீனாவும் போயிடுறாங்க. மேடம் நீங்க கனகாவை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, கனகா வா போலாம் அப்படின்னு தேவிகா அவங்கள கூட்டிட்டு போறாங்க. மனோஜ் அப்படியே உறைஞ்சு போய் நிற்க, சக்திவேல் அவர் முதுகுல தட்டுறாரு. அப்பதான் பயத்திலிருந்து சுயநினைவுக்கு வர்ற மனோஜ், நல்ல வேலைங்க சார் நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்ல, நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் என்ன மாட்டி விடுறீங்களே பப்பரப்பா மனோஜ் அப்படிங்கிறாரு சக்திவேல். எப்போ சக்திவேல் வந்தாரோ முத்த காட்டிங்களோ அப்பவே சக்திவேல் தான் மறுபடியும் கனகாவோட ஹஸ்பண்ட் எங்க எல்லாருக்கும் தெரியுமே, வேற வழி இல்லைங்க சார், இல்லைன்னா நல்லா மாட்டிடுவேன், நீங்க இருந்ததால தான் நான் தப்பிச்சேன், உங்களால தான் இந்த கல்யாணமே நான் பண்ணினேன், இந்த ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு மனோஜ் அவர் கையை பிடிச்சிட்டு உருக்கமா கேட்டுட்டு இருக்க, அதை மட்டும்தானே நான் பண்றேன் அப்படின்னு சக்திவேல் நொந்து நூடுல்ஸ் ஆகி சொல்ல, சார் திரும்ப யாராவது வர்றதுக்குள்ள இங்கேருந்து போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனோஜ் ஓட, சக்திவேல் எங்கேயும் போகல அங்கேயே நிற்கிறாரு. ஓடின மனோஜோட ஒரு கை சக்திவேல் கிட்ட இருக்க, அப்படியே சுழண்டு திரும்புறாரு. கார் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்ல, ஐயோ மறந்துட்டேன், வாங்க வாங்க சார் அப்படின்னு காரை நோக்கி ஓடுறாரு மனோஜ். வீட்டில் விஜயா அவங்களோட ஆஸ்தான சேர்ல கண்ணை மூடிட்டு லைட்டா ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வேகமா வர்றவர் செருப்பை கழட்டி விட்டுட்டு அப்பான்னு கூப்பிட்டுட்டே வர்றாரு. அப்பதான் அண்ணாமலையும் கரெக்டா ரூம்ல இருந்து வர்றாரு. வாடா, மேலே ரூம் கட்டுறது அப்படியே நிக்குது, எப்போ வேலையை ஆரம்பிக்க போறீங்கன்னு கேட்குறாரு அண்ணாமலை. அப்பா நானே சொல்லலான்னு தான்ப்பா இருந்தேன், மற்றபடி பர்மிஷன் வேலைக்கெல்லாம் எழுதி கொடுத்தாச்சுப்பா, இப்போ கூட அங்கே போய் பார்த்து பேசிட்டு தான் வர்றேன், சீக்கிரமா அப்ரூவல் கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்கப்பா, வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, அவர் கூட போன மீனா இப்ப கிச்சன்ல இருந்து வந்து அவருக்கு ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணியை நீட்டுறாங்க. எதையும் முறைப்படி செய்யறது நல்லது, அப்ரூவல் வந்த உடனே செஞ்சு முடிச்சுடு அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இவங்க பேச ஆரம்பிச்ச உடனே கண்ணை திறந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயா, ஏங்க இவன் என்ன புதுசாவா வீடு கட்டுறான், 10க்கு 10 ஒரு ரூமு, அதுக்கு இவ்வளவு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதை கட்டி இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. விஜயா காலத்துக்கும் அவங்க ஹால்லையே படுத்து தூங்கணுமா அப்படின்னு கேட்க, இப்போ அவங்க என்ன ஹால்லையா இருக்காங்க, மனோஜ் தான் பாவம் ஹாலில் தூங்குறான் அப்படின்னு விஜயா சொல்ல, முத்து மீனாவை பார்க்க, மீனா முத்துவை பார்க்குறாங்க. டென்ஷன் ஆகுற அண்ணாமலை, நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, அதை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல, நான் சொல்றதை என்னைக்கு கேட்டு இருக்கீங்க, என்னமோ பண்ணுங்கன்னு எரிச்சல அங்கிருந்து போயிடுறாங்க விஜயா. மறுபடியும் வேதாளம் முருங்கைமரம் ஏறிட்டு இருக்கு, நீங்க சீக்கிரம் பர்மிஷன் வாங்கி வீடு கட்டுற வழியை பாருங்க, இதெல்லாம் ரொம்ப நாள் விட்டு வைக்க கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சரிப்பா சீக்கிரம் பண்ணிடலாம்ப்பாங்கிறாரு முத்து. வாங்க உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு மீனா முத்துவை கூட்டிட்டு கிச்சன் பக்கமா போறாங்க. அவங்க ஒரு பால்கனி கிட்ட வந்து நிக்கிறாங்க. அப்பாடா ஒரு வழியா எல்லாம் பேசி முடிச்சாச்சு மீனா அப்படிங்கிறாரு முத்து.
எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமா அந்த ரூமை கட்டி முடிச்சிடலான்னு மீனா சந்தோஷமா சொல்றாங்க. ஆமா, கட்டி முடிச்சிட்டா அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு முத்து கொஞ்சம் வழிசலா சொல்ல, அடுத்த கட்டமா? என்னது, இன்னொரு ரூம் கட்ட போறோமா அப்படின்னு மீனா கொஞ்சம் ஆச்சரியமா கேக்குறாங்க. உடனே அதிர்ச்சி ஆகுற முத்து, இன்னொரு ரூம் எல்லாம் இங்க தாங்காதுமா. ரூமை கட்டி முடிச்சாதானே அடுத்து அப்பா சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு முத்து ஜாலியும் வெக்கமா சொல்லிக்கிட்டே மீனாவோட கையை பிடிக்கிறாரு. முதல்ல ரூமை கட்டி முடிக்கலாம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க மீனா. மீனா, தாலி எங்க அப்படின்னு முத்து மறுபடியும் அதிர்ச்சியை காட்ட, இங்கே இருக்குங்க அப்படின்னு ஜாக்கெட்குள்ள ஒளிச்சு வச்சிருந்ததை எடுத்து காமிக்கிறாங்க. பாட்டிக்காக அப்படின்னு மீனா சொல்ல, ஓ ஆமாம் ஆமாம் மறந்துட்டேன்றாரு முத்து. அவங்கள மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு முத்து கேட்க மீனா சிரிக்கிறாங்க. தூங்கி எழுந்திருக்கிற பாட்டி ரூம்ல இருந்து ஹாலுக்கு வர்றாங்க. அங்க அண்ணாமலை ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்க. அப்படியே கிச்சன் பக்கமா போறாங்க. கிச்சனுக்கு வந்தவங்க தண்ணி குடிக்கலான்னு ஒரு டம்ளர்ல ஜக்ல இருந்து தண்ணியை ஊத்திட்டு இருக்க. முத்து சிரிக்கிற சத்தம் கேக்குது. கூடவே மீனா சிரிக்கிற சத்தமும் கேக்குது. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து அங்க பார்க்க முத்துவும் மீனாவும் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன இவன் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் தள்ளி வர அங்க ஒரு பால்கனி கதவு பக்கத்துல ஸ்ருதியும் ரவியும் நின்றுட்டு இருக்காங்க. அவரு ஏதோ பட்டம் விடுற மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஸ்ருதியும் அவர் கூடவே சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவன் என்னடானா அந்த பொண்ணு கூட அங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறான். இவன் என்னடானா மேல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிற பாட்டி தண்ணி கூட குடிக்காம இந்த பக்கம் திரும்புறாங்க. என்ன இவனுங்க ரெண்டு பேரும் இப்படி ஆயிட்டானுங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க அண்ணாமலை அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வர்றாங்க. பாட்டி கூப்பிட்டது அண்ணாமலை காதுல விழல போல இருக்கு. மறுபடியும் பக்கத்துல வந்து அண்ணாமலை அப்படின்னு பாட்டி கத்த படக்குன்னு திரும்பி பார்க்குறாரு உங்க பையன். என்னம்மா, என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு புக்கை வச்சுட்டு அவரு கேட்குறாரு. என்ன நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு பாட்டி கேட்க, என்னாச்சுமான்னு கேட்குறாரு அண்ணாமலை. என்ன நடக்குதுன்னு உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு பாட்டி அதட்டலா கேட்க, நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னே தெரியலம்மா அப்படின்றாரு அண்ணாமலை. டென்ஷன் ஆகுறாங்க பாட்டி. அடியே விஜயா அப்படின்னு கத்த, இதோ வரேன் அப்படின்னு ரூம் கதவு திறந்துட்டு வர்றாங்க விஜயா. குடுகுடுன்னு ஓடி வந்து என்னத்தன்னு கேட்க, விஜயா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த வீட்டில் அப்படின்னு பாட்டி கத்த, நான்ங்கிறாங்க விஜயா. பசங்க யார் கூட பழகுறாங்க, யார் கூட பேசுறாங்கன்னு எதுவுமே கவனிக்க மாட்டியா அப்படின்னு பாட்டி விஜயாவை மிரட்டிட்டு இருக்க. ஷோ, அம்மா அக்கா போர் தாங்க முடியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு அண்ணாமலை. நான் பார்த்துக்கிட்டு தான் அத்தை இருக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ஆமா நீ பார்த்து கிழிச்ச, நான் இப்பதான் பார்த்துட்டு வர்றேன். அங்க உன் புள்ள ரவி அந்த பொண்ணு ஸ்ருதி கூட போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான். இங்க நம்ம வீட்டு அடுப்படியில அந்த முத்து பைய மீனா கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு பாட்டி கத்த. ஓ, இதுக்கு தான் இத்தனை ஆர்ப்பாட்டமா, ஓவரா தான் பண்றாங்க அத்தை அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க விஜயா. அதுக்குள்ள பாட்டி, இதுதான் நீ அவங்கள வளர்த்த லட்சணமா? நாளைக்கு ஏதாவது தப்பாச்சுன்னா என்ன பண்றது? முதல்ல இப்படி பேசுறத நிறுத்த சொல்லு அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்படிங்கிற விஜயா. ஏங்க, இந்த அக்கா போர்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை பாக்குறாங்க. என்ன, நாம கேள்வி கேட்டா இவன் நமக்கு பதில் சொல்லாம அவனை பாக்குறா அப்படின்ற பாட்டி விஜயாவோட பார்வையை தொடர்ந்து அவங்களும் அண்ணாமலையை பாக்குறாங்க. உடனே விஜயா பக்கம் திரும்பி அங்க என்ன பார்வைன்னு கத்த, அப்படின்றாங்க விஜயா. உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு அப்படிங்கிற பாட்டி மறுபடியும் அண்ணாமலை கிட்ட திரும்புறாங்க. அண்ணாமலை, அவங்கள கூப்பிடு, இப்பவே பேசிடலாம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டே வந்து உட்காடுறாங்க. சரிம்மா, நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேங்கிறாரு அண்ணாமலை. அப்புறம் இப்பறம்லாம் இல்லை, இப்பவே என் முன்னாடியே கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசு அப்படின்னு பாட்டி உட்கார. ஐயோ அப்படின்னு அழுத்துக்கிற அண்ணாமலை, டேய் ரவி, முத்து வாங்கடான்னு கூப்பிடுறாரு. வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து கிச்சன் பக்கத்துல இருந்து வர்றாரு. இந்த பக்கம் ரூம் சைட்ல இருந்து ரவியும் வர்றாங்க. அப்போ மீனாவும் அங்க வந்துடுறாங்க. ஏய் பாட்டி, எழுந்திருச்சியா அப்படின்னு முத்து ஓடி வந்து பாட்டியை ஹக் பண்ண வர்றாரு. டேய் போடாங்க அப்படின்னு பாட்டி மைக் டைசன் மாதிரி ஒரு குத்து விட்டு முத்துவை தள்ளிவிட அவரு 3 அடி பின்னாடி போய் நிக்கிறாரு. டேய் முத்து அப்படின்னு அவரு ரவிதான் தாங்கி பிடிக்கிறாரு. ஸ்ருதி அங்க வந்துடுறாங்க. முத்து ஒன்னும் புரியாம பார்க்க ரவியும் குழப்பமா பாட்டியை பாக்குறாரு.
ஊர்ல இருக்கும்போது நல்லா தானே இருந்த, உன் புத்தி ஏன்டா இப்படி போச்சு அப்படின்னு பாட்டி கத்திக்கிட்டு இருக்க. ஐயோ அப்படின்னு முத்து பாக்குறாரு. டேய் ரவி, படிக்கிற உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு ரவியை பார்த்து கேட்க, அப்படி என்னடா உனக்கு தேவையில்லாம போச்சு அப்படின்னு முத்து பார்க்க, அதுதான்டா எனக்கும் தெரியலன்னு ரவி பாக்குறாரு. மீனாவுக்கு புரிஞ்சிருச்சு. அண்ணாமலை திருன்னு பார்த்துட்டு இருக்காரு. பாட்டி என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்கிறாரு ரவி. அப்பா என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு முத்து அண்ணாமலைகிட்ட கேக்குறாரு. அம்மா ஏதோ உங்ககிட்ட பேசணுமான்னு அவரு கழண்டுக்கிறாரு. உடனே பாட்டி ரொம்ப கோவமா, அண்ணாமலை உன்னை சொல்ல சொன்னேன் அப்படின்றாங்க பாட்டி. அம்மா நீங்க சொன்னாதான் கேட்பானுங்க, நான் சொன்னாலாம் கேட்க மாட்டானுங்க அப்படின்னு நைஸா ஒதுங்க பாக்குறாரு. ஓஹோ, கேட்க மாட்டாங்களா? அப்போ பயம் இல்ல, அதான் தறிகெட்டு திரியிறானுங்களா அப்படின்னு பாட்டி கேட்க, அவரும் ஆமான்னு தலையாட்டிட்டு ஒதுங்கிறாரு. ஐயோ இவர் என்ன இப்படி பயப்படுறாரு அவங்க அம்மாட்டன்னு ரவி பார்த்துட்டு இருக்க. பாட்டி என்ன பாட்டி சொல்ற அப்படின்னு முத்து கொஞ்சம் வருத்தமா கேட்குறாரு. ஏய் உங்க 2 பேருக்கும் பொண்ணுங்க கூட என்னடா பேச்சு அப்படின்னு பாட்டி கேட்க, 2 பேரும் திருன்னு முழிச்சுக்கிட்டு அது அப்படின்னு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோம் மாட்டிருக்கே, அப்போ ஒரு கச்சேரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி மீனாவை பார்க்க, மீனாவும் ஸ்ருதியை பார்த்துட்டு ரவி முத்து 2 பேரையும் பார்க்குறாங்க. ஓகே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களை தான் கேள்வியாக கேட்பாங்க, அனுபவிங்க அப்படிங்கிற மாதிரி மீனா லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்து ஓ இதான் விஷயமானு தெரிஞ்சுக்கிறவரு, பாட்டி அது ஒன்றும் இல்லை, சும்மா ஜாலியாக பேசிட்டு இருந்தோன்றாரு. டேய் என்னடா மழுப்புற அப்படின்னு பாட்டி கேட்க, இல்லை பாட்டி நாங்கள் எதுவும் தப்பாலாம் பேசலை அப்படின்றாரு ரவி. நீ பேசுனதே தப்புன்னு சொல்கிறேன், அது என்ன மூஞ்சிய கோணலா வச்சுக்கிட்டு ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க, அது செல்ஃபி பாட்டிங்கிறாரு ரவி. செல்வியா? செல்வின்னு இன்னொரு பொண்ணு வேற இருக்காளா அப்படின்னு பாட்டி கேட்க, ஸ்ருதிக்கும் மீனாவுக்கும் சிரிப்பு பர்ஸ்ட் ஆகி வருது. உடனே அதிர்ந்து போற ரவி, ஐயோ இல்லை 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 அது செல்வி இல்லை, செல்ஃபி பாட்டி. செல்ஃபின்னா நம்மளை நாமளே ஃபோட்டோ எடுத்துக்கிறது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. அவ கூட சேர்ந்து தான் எடுக்கணுமா நீ அப்படின்னு பாட்டி கேட்க, ஓகே அஸ்திரம் ஒன்று நோக்கி தான் பாயுது, நான் தப்பிச்சேங்கிற மாதிரி முத்து பார்க்குறாரு. பார்க்க செம்ம ஜாலியாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஸ்ருதி மீனாவை பார்க்க, மீனாவும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அப்படிலாம் பண்ணுறானா பாட்டி இவன்? டேய் என்னடா ராஸ்கல் அப்படின்னு முத்து ரவிக்கிட்ட எகுற. என்னடா நீயுமா அப்படின்னு பார்க்குறாரு ரவி. டேய் நீ வாயை மூடுறா, அந்த பொண்ணு கூட அடுப்படியில் உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு முத்துவ பாட்டி மிரட்ட. டேய் காத்து எப்பவுமே ஒரே பக்கமா வீசாதுடா, இப்ப அது உன் பக்கம் திரும்பி இருக்கு பாத்துக்க அப்படின்ற மாதிரி சிரிப்போட தலையை குனிறாரு ரவி. ஸ்ருதியும் மீனாவும் ஜாலியா சிரிச்சிட்டு நடக்கிற கூத்த என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல இல்ல பாட்டி அது காஃபி கேட்டேன் அப்படிங்கிறாரு முத்து. காஃபி போட்டு கொடுக்க அவ என்ன உனக்கு பொண்டாட்டியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமா பாட்டின்னு முத்து தலையாட்டிட அப்படின்னு பாட்டி அதிர்ச்சியோட பார்க்க, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்ற மாதிரி மீனாவும் பார்க்குறாங்க. விஜயா அண்ணாமலை 2 பேரும் ரொம்ப அதிர்ச்சியா பார்க்க, பாட்டி மறுபடியும் என்னது அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை பாட்டி இல்லை பாட்டி இல்லை பாட்டி அப்படின்னு உளறிக்கிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் இங்கே வாங்கன்னு மீனாவையும் ஸ்ருதியையும் கூப்பிடுறாங்க. அண்ணாமலை எழுந்திரி அப்படின்னு சொல்ல, ஏமான்னு கேட்குறாரு அவரு. எழுந்திரி இப்படி உட்காரு அப்படின்னு அவங்க பக்கத்துல எடுத்த காமிக்க, அண்ணாமலை எழுந்து வந்து இங்கே உட்கார்றாரு. நீங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு பாட்டி மிரட்ட, ஸ்ருதியும் மீனாவும் வந்து அவங்களுக்கு சைட்லையும் எதிர்லையுமா உட்கார்றாங்க. டேய் ரவி என்னடா அப்படின்னு கேட்குற முத்து நைஸா பின்னாடி ஓடி வந்து அண்ணாமலை கையை தட்டி, அப்பா என்னப்பாங்கிறாரு. எனக்கு மட்டும் என்னடா தெரியுன்ற மாதிரி அண்ணாமலை பார்க்குறாரு. உங்க 2 பேருக்கும் அவங்க கிட்ட என்ன பேச்சு அப்படின்னு பாட்டி கேட்க, மீனா என்ன சொல்லலான்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ பாட்டி நான் பேச மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா ரவி தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும்னு கூட்டிகிட்டு போனான், பேட் பாய் அப்படின்னு ஸ்ருதியும் சந்தர்ப்பம் கிடைச்ச வாக்குல ஜாலியா மாட்டி விடுறாங்க. டேய் உனக்கு ஆப்படிக்க வேற யாரும் வேணாண்டா, உன் பொண்டாட்டியே போதுன்ற மாதிரி முத்து சிரிச்சிட்டு இருக்காரு வாய மூடி. டேய் ரவி நீ வசமா மாட்டினடா அப்படின்னு முத்து ரவியோட தோலை சுரண்டிக்கிட்டு இருக்க. அவன் கூப்பிட்டா நீ போயிடுவியா அப்படின்னு பாட்டி கேட்க, ஸ்ருதி நான் என்ன சொல்றதுன்னு ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. எனக்கே 1008 வேலை இருக்கு, இதுல இந்த அம்மா அடிக்கிற கூத்த வேற பார்த்து தொலையணுமா,
எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததா மீனா கிட்ட, ஏம்மா அவன் கூட உனக்கு அடுப்படியில் என்ன பேச்சு, பல்ல காட்டி காட்டி பேசுற அப்படின்னு பாட்டி கேட்க, ஐயோ அப்படின்னு நெஞ்சில் திக்குன்னு கைய வச்சுக்கிறாரு முத்து. பாட்டி, நாங்கள் எதுவும் தப்பாலாம் பேசலை. கரண்ட் பில் வந்திருந்தது, அதை சீக்கிரம் கட்டலைன்னா கனெக்ஷனை கட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன் பாட்டி அப்படின்னு மீனா சொல்ல, கரெக்டாக சமாளிச்சிட்டான்னு முத்து நிம்மதியாக ரவியை பார்க்குறாரு. கரண்ட் கனெக்ஷன் இருக்கிறது இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் ஏதாவது தனியாக கனெக்ஷன் கொடுத்துடாதீங்க அப்படின்னு பாட்டி சொல்ல 4 பேரும் ஒரு மாதிரி சங்கடமாக திக்குன்னு பார்க்குறாங்க. உடனே முத்து, ஐயோ பாட்டி, வேற எதுவும் இல்லை, கரண்ட் பில் பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் அவங்க கிட்ட கரெக்டாக காசு வாங்கணும் இல்லை பாட்டி, சும்மா ஓசிலியா தங்க வைக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்ல, குத்தவா வெட்டவான்னு ஸ்ருதியும் மீனாவும் அவரை முறைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த பாட்டி அடிக்கிற கூத்து ஒரு பக்கம்னா இவங்கெல்லாம் சேர்ந்து அடிக்கிற கூத்து அதை விட கொடுமையா இருக்குன்னு பாக்குறாங்க விஜயா. அதெல்லாம் அண்ணாமலை கேட்பான்டா, நீ எதுக்கு கேட்குற அப்படின்னு பஞ்சாயத்தை கண்டினியூ பண்ற பாட்டி, ஏண்டி விஜயான்னு திரும்புறாங்க. ஐயோ, சைத்தா நம்ம பக்கம் திரும்பிருச்சே அப்படின்னு பதற விஜயா ஆன்னு பாக்குறாங்க. நீ பிள்ளைங்களை வளர்த்த லட்சணம் இதுதானான்னு கேட்க, அவனை நீங்க தானே வளர்த்தீங்க அப்படின்னு விஜயா அவங்களையே திருப்பிடுறாங்க. பாட்டியை பெருமையா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, அவன் எங்கிட்ட இருந்தவரெல்லாம் நல்லா தான் இருந்தான், இங்கே வந்தது அவனுக்கு மூளை மழுங்கி போச்சு அப்படின்னு பாட்டி சொல்ல, உண்மையாவே விஜயாவால் முடியலை. பாட்டி, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற, நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லடா அப்படின்னு ரவியை துணைக்கி சேர்க்க அவரை ஆமான்னு வழிகிறாரு. டேய், இந்த வெள்ளெலி சுண்டெலி இதெல்லாம் எதுவும் வேண்டாம், பொம்பளை பிள்ளைங்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு அப்படின்னு பாட்டி சொல்ல, நல்லா மாட்டுங்க, நல்லா வாங்கி கட்டுங்க அப்படின்னு கேர்ள்ஸ் 2 பேரும் ஜாலியாக பார்க்குறாங்க. ஒரு புள்ள எப்படி ஒழுக்கமாக இருக்கணும்னு என் புள்ளைய பார்த்து கற்றுக்கங்கடா அப்படின்னு பாட்டி சொல்ல, மீனாவும் ஸ்ருதியும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. விஜயா ஒரு போரிங்கான ரியாக்ஷனோட நின்றுட்டு இருக்க. முத்து, என்னடா இதுன்னு ரவியை பார்க்குறாரு. அவன் புள்ளையா இருந்துக்கிட்டு இப்படி இருக்கீங்களேடா அப்படின்னு பாட்டி திட்டிட்டு இருக்க. ஸ்ருதியும் மீனாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அமுக்குமல்ல, அதான் அண்ணாமலை வாயை திறந்து, அம்மா விடுங்கம்மா, அவங்க தான் சும்மா பேசுனேன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு திருவாய் மலர்ந்து பேசுறாரு. டேய், சும்மான்னு தாண்டா ஆரம்பிக்கும், அப்புறம் விபரீதத்துல போய் முடியும் அப்படிங்கிற பாட்டி டக்குன்னு இவங்க பக்கம் திரும்பி, பிள்ளைங்களா, இனிமே அவங்க கூட தனியா பேசுற வேலை வச்சுக்க கூடாது சரியான்னு கேட்க, சரிங்க பாட்டி, இனிமே நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. நானும் பேச மாட்டேன் பாட்டி அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க. நீங்க 2 பேரும் வயசு பொண்ணுங்க, நீங்க தான் பார்த்து பத்திரமா இருக்கணும். உங்க மனசுல எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க போய் பேசி அவங்களுக்கு எந்த கெட்ட எண்ணமும் வந்துடக்கூடாதுல்ல, அதனால அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு பாட்டி சொல்ல 2 பேரும் ரொம்ப பொறுப்பா, சரிங்க பாட்டி அப்படின்னு வேகமா தலையை ஆட்டிக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி முத்துவும் ரவியும் பார்த்துட்டு இருக்க. டேய் அப்படின்னு பாட்டி அவங்க பக்கம் திரும்புறாங்க. 2 பேரும் ஒழுங்கா இருங்க, இல்லைன்னா என் அடி பத்தி தெரியும்லன்னு பாட்டி கேட்குறாங்க. தெரியும் பாட்டி, நீ தான் நம்ம ஒரு டான் ஆச்சு, இனிமே நான் இந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேன் பாட்டி, இனிமே இவ யாரோ நான் யாரோ அப்படின்னு முத்து மீனாவை கையை காட்டி சொல்ல, ஓ அவ்வளோ தைரியம் ஆகி போச்சா, வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மீனா முறைக்கிறாங்க. நானும் அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேன் பாட்டி அப்படின்னு ரவியும் முகத்தை வெடுக்குன்னு திருப்பிக்கிறாரு. அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு பாட்டி மிரட்டிட்டு இருக்க. ஐயோ, இந்த நாடகம் எப்பதான் முடியுமோன்னு நம்மள மாதிரியே விஜயாவும் பாக்குறாங்க. அம்மா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க, விடுங்க அப்படிங்கிற அண்ணாமலை, நீங்க 2 பேரும் போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாரு. அப்படின்னு அவங்க 2 பேரும் ஸ்ருதி ரூம் பக்கமா போக, இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே விஜயா போக, முத்துவும் ரவியும் அவங்க ரூம் பக்கமா போறாங்க. விஜயா, நீங்க வா அப்படின்னு கூப்பிட மற்றவங்களும் அங்கங்க நின்று திரும்பி பார்க்குறாங்க. என்னத்த அப்படின்னு விஜயா வந்து நிற்க, ஐ அம்மா மாட்டிக்கிட்டாங்க, வா பார்க்கலாம் அப்படின்னு ரவியை இழுத்துக்கிட்டு பாட்டி பின்னாடி வந்து நிற்கிறாரு முத்து. இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு பாட்டி கேட்க, ஐயோ அத்தை, அது ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும்போதே, அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மனோஜ் வர்றாரு. அதுன்னு சொல்லிக்கிட்டே மனோஜை பார்க்குறாங்க விஜயா. உள்ளர வந்த மனோஜை பார்க்குற பாட்டி, டேய் மனோஜ், வாடா வாடா இங்க அப்படின்னு கூப்பிட, என்னாச்சுன்னு அவங்க அம்மாட்ட கேட்டுக்கிட்டே வர்றாரு. அவரு எங்கே போயிட்டு வர்ற அப்படின்னு மனோஜ் கிட்ட பாட்டி கேட்க,
வேலை விஷயமா போயிட்டு வரேங்கிறாரு அவரு. அண்ணாமலை, மனோஜ் தான் இந்த வீட்டுல மூத்த பையன், அவனுக்கு தான் இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணணும், அவன் கல்யாணம் தான் முதல்ல நடக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோ பாட்டி, கல்யாணமா, எனக்கா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அலறாரு மனோஜ். நீ ஏண்டா பயப்படுற அப்படிங்கிற பாட்டி ரொம்ப பெருமையா இந்த பக்கம் திரும்பி, பார்த்துக்கங்கடா, கல்யாணம் ஒன்று உங்க அண்ணன் எப்படி அலறான்னு, அவன் தம்பிங்க, நீங்க பொண்ணுங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, கால கொடுமடா, இவனெல்லாம் நம்ம கூட கம்பேர் பண்றாங்கன்னு முத்து ரவியை பாக்குறாரு. இவர் அடிக்கிற லூட்டி என்னன்னு எங்களுக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி மீனாவும் ஸ்ருதியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. 2 பேரும் அவனை பார்த்து கத்துக்காங்கடா அப்படின்னு பாட்டி சொல்ல, யாரு இவனை பார்த்தா அவனுங்க கத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பாக்குறாரு. எதுக்கு, ஃப்ராடு பண்றதுக்கா அப்படின்னு முத்து லைட்டா முனகிட்டு நிக்கிறாரு. மனோஜ பெருமையா பேசினதுல விஜயாவுக்கு ஏக சந்தோஷம். அத்தை, நானும் மனோஜுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நல்ல இடமா அமையணும் இல்லைன்றாங்க விஜயா. அதெல்லாம் அமையும், முதல்ல அவன் கல்யாணத்தை முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லான்னு பாட்டி சொல்ல, நீங்க இதுவரையிலும் வாழ்க்கையில பேசினதுல எது பிடிச்சதோ இல்லையோ, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு விஜயா சிரிப்போட பாக்குறாங்க. சந்தோஷமா தலையே ஆட்டிக்கிறாங்க. புரோக்கர்ட்ட சொல்லி நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ற வழிய பாரு, நீ பாக்குறியா இல்ல நான் ஊர்லயே பாக்கவா அப்படின்னு விஜயா கிட்ட பாட்டி கேட்டுட்டு இருக்க. ஐயோ பாட்டி பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு பதற மனோஜ். அம்மா சொல்லுங்கம்மான்றாரு. இருடா அப்படிங்கிற விஜயா. அத்தை, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அத்தை அப்படின்றாங்க விஜயா. அப்படியெல்லாம் விடக்கூடாதுடி, இவனுங்க வேற ஆளுங்களும் சரியில்லை அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. செம்ம சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்கடா 2 பேரும் அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. எப்ப என்ன நடக்கும்னு தெரியல, சீக்கிரம் இவன் கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு பாட்டி பரபரக்குறாங்க. அம்மா, இனிமே இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்றாரு அண்ணாமலை. சரி அப்படின்னு பாட்டி எழுந்திருக்க. அதை பார்த்த மீனா ஸ்ருதி 2 பேரும் டபார்னு அங்கிருந்து ஓடிடுறாங்க. என்னமோ நான் இல்லாம இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு போக விஜயா முகத்துல இடிச்சுக்கிறாங்க. நல்ல வேலை நான் இல்லாததால இங்க உலகமே சுத்தாம நின்று போயிடுச்சுன்னு சொல்லாம போனாங்களே. மனோஜ் போய் ஒரு இடத்துல உட்கார, டேய் ரவி, கடைசியில் இவன் பாட்டிக்கிட்ட நல்லவன் ஆயிட்டான், நாம கெட்டவங்கள ஆயிட்டோம் அப்படின்னு சொல்ல, டேய் அப்படின்னு மனோஜ் வார்னிங்கா கூப்பிடுறாரு. டேய், பாட்டி முன்னாடி கொஞ்சம் பார்த்து இருங்களேன்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சரிங்கப்பா அப்படின்னு 2 பேரும் மீனாவும் ஸ்ருதியும் இருக்க ரூம் பக்கமா திரும்பி போறாங்க. டேய் 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 அப்படின்னு அவரு கூப்பிட, ஐயோ சாரிப்பா, அந்த பக்கம் ரூம் இல்லை அப்படின்னு 2 பேரும் அங்கே போகிறாங்க. எப்பா தெய்வங்களா, மறுபடியும் ஒரு பள்ளியை அடிக்கிற சீனோ இல்லை கரப்பாம்பூச்சியை அடிக்கிற சீனோ கொண்டு வந்து அந்த குச்சை பாட்டி தலையில் போட்டு அவங்களுக்கு ஞாபகத்தை வர வச்சு எங்களை காப்பாத்துங்கப்பா. டேய் மனோஜ், சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஷோரூமுக்கு போகிற வழியை பாருன்றாங்க விஜயா. சரிங்கம்மான்றாரு அவரு. அடுத்ததா மனோஜ் ஷோரூமில் உட்காந்து ஒரு நோட்டில் ஏதோ எழுதிட்டு இருக்க. டேடி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு கிருஷ் வந்து நிற்கிறாரு. கூடவே ரோஹிணியை வந்து நிக்கிறாங்க. சத்தம் கேட்டு மனோஜ் பதறி போய் எழுந்து நிக்கிறாரு. ரோஹிணிய அதுக்குள்ள கிருஷை தட்டி கொட்டி மறுபடியும் அவங்க பேச்சை கேட்க வச்சு கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதான் வந்ததும் வராதுமா அவரு மனோஜ டேடின்னு கூப்பிடுறாரு. ரோஹிணி, நீ எங்க இங்க, இவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தன்னு மனோஜ் கேக்குறாரு. நீ கிருஷோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன்றாங்க ரோஹிணி. நான் இங்க என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கனா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இது பிஸ்னஸ் நடக்கிற இடம்னு கடுப்போடு சொல்லிட்டு உட்கார்றாரு. ஸ்டாஃப் தான் ப்ராடக்ட் சேல் பண்ண போறாங்க, அவங்க தான் பில்லிங்கும் பார்த்துக்குவாங்க, நீ இன்னைக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு ரோஹிணி ரொம்ப திமிரா சொல்ல மனோஜ் மெதுவா திரும்பி பார்க்கறாரு. ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், கிருஷ் உன் கூட இருப்பான், நீ அவனை பார்த்துக்கோ, ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல கிருஷ் ஒரு பரிதாபமான பார்வை பார்த்துட்டு நிக்கிறாரு. மனோஜ் பயங்கர அதிர்ச்சியோட, என்னது இவன் இங்க விட்டுட்டு போக போறியா, அதுவும் ஈவினிங் வரைக்கும், இவன் இங்க என்ன பண்ணுவான்னு கேக்குறாரு மனோஜ். ரோஹிணி எதுவும் சொல்லாம மனோஜையே பார்த்துட்டு இருக்க. கிருஷ்ணா அதே ஒரு அப்பாவி பார்வை பார்க்கறாராம். ஈவினிங் வரையிலாம் ஒரு நாள் ஃபுல்லாலாம் இவனை இங்க வச்சு பார்த்துக்க முடியாது, நோ இட்ஸ் நாட் பாசிபிள்ங்கிறாரு மனோஜ். அப்பவும் ரோஹிணி அழுத்தமா நின்றுட்டு இருக்க.
எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு ரோஹிணி, முதல்ல இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போன்றாரு. நான் தான் சொல்றேன்ல, நீ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ரோஹிணி இப்ப ஆர்டரா சொல்ல, மனோஜ் கிருஷையும் ரோஹிணியையும் மாறி மாறி பாக்குறாரு. சரி, இன்னொரு நாள் நான் அவனை வெளியில கூட்டிட்டு போறேன், கடையில எல்லாம் விட்டுட்டு போகாத, என்னால பாத்துக்க முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, மனோஜ் கொஞ்சம் வான்னு கூப்பிடுறாங்க ரோஹிணி. ரோஹிணி கொஞ்சம் தள்ளி போய் ஒரு ஃப்ரிட்ஜு கிட்ட நிக்க மனோஜ் அங்க போறாரு. மனோஜ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, நான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு ரோஹிணி கேட்க, பண்ணணுங்கிறாரு மனோஜ். கொஞ்சம் தள்ளி வந்து நின்று ஜீவா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும், இன்னைக்கு ஒரு நாள் நீ கிருஷ பாத்துக்கோ, அவன் கூட பழகணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நீ இப்படி சொல்றது என்ன த்ரெட்டன் பண்ற மாதிரி இருக்கு ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. நான் அப்படி நினைச்சு சொல்லல, பட் நீ அப்படி நினைச்சுக்கிட்டா நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது அப்படிங்கிற ரோஹிணி முகத்துல பயங்கர திமிரும் ஆணவமும் தெரியுது. குழந்தைய வச்சு மிரட்டுறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அப்ப நீ கண்டிப்பா அவனை இங்க விட்டுட்டு தான் போக போறியான்னு மனோஜ் கேட்க, ஆமா கிரிஷ் இன்னைக்கு ஃபுல் டே உன் கூட தான் இருப்பான், நீ தான் மனோஜ் அவனை பார்த்துக்கணும், அவனுக்கு மென்டலி ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும், அவனுக்கு எல்லாருமே இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் வரணும், அதனாலதான் சொல்றேன்றாங்க ரோஹிணி. மனோஜுக்கு வேற வழியே இல்லாத மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் இப்படியே தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு விஷயத்துங்களை மறைச்சிட்டு போனா இவர் புதை குழி கூட இல்ல, சாக்கடை குழிக்குள்ளதான் மூழ்கணும். முடியாதுன்னா நான் கூட்டிக்கிட்டு போறேன், அப்புறம் சைன் பண்ணணும், அது இதுன்னு என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு அமைதியா நிக்கிற மனோஜ மிரட்டிட்டு போறாங்க ரோஹிணி. ஏய் 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 இரு 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 நான் பாத்துக்கிறேன் போதுமா அப்படின்னு ரோஹிணி பேச்ச இன்னமும் நம்பிக்கிட்டு முட்டாள்தனமா ஒத்துக்கிறாரு மனோஜ். போயிட்டு சீக்கிரம் வந்துருங்கிறாரு. உடனே ரோஹிணி பளிச்சுன்னு சிரிச்சிட்டு, குட், கிருஷ்ண நல்லா கேர் எடுத்து பாத்துக்கோ, ஏதோ நான் விட்டுட்டு போயிட்டேங்கிற வெறுப்ப அவன் மேல காட்டாத, அவனுக்கு மன ரீதியா ஒரு ஆறுதல் வேணும்னு தான் அவனை இங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன், நீ மேற்கொண்டு அவனை ஹர்ட் பண்ணிடாத அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எல்லாரும் சேர்ந்துதான் என்ன ஹர்ட் பண்றீங்கன்றாரு மனோஜ். ரோஹிணி முறைப்பா பார்க்க, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு சீக்கிரம் வந்துருன்றாரு மனோஜ். உடனே ரோஹிணி கிரிஷ் கிட்ட போய் அவரோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து, கிரிஷ் டேடி கூட குட் பாயா இருக்கணும், உனக்கு ஏதாவது வேணும்னா டேடி கிட்ட கேளு சரியா அப்படின்னு சொல்ல, அவரும் சரி மம்மிங்கிறாரு. பாய் அப்படின்னு கிறிஸ்க்கு சொல்லிட்டு, மனோஜ் பாத்துக்க அப்படின்னு ரோஹிணி அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுவரை இதை ஃபுல்லா கவனிச்சிட்டு இருந்த அவரோட பிஏ ஜீவா மனோஜ் இந்த பக்கம் வர, என்ன பாஸ் உங்களை பேபி சிட்டர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு கேட்க, என் தலை எழுத்து அப்படி அப்படிங்கிற மனோஜ் சேர்ல உட்காந்துக்கிட்டு, வாடா இங்கன்னு கிறிஷ கூப்பிடுறாரு. வரமாட்டேன் அப்படின்னு கிறிஸ் பளிச்சுன்னு சொல்றாரு. வர மாட்டியா, ஏன் அப்படின்னு மனோஜ் கேட்க, உங்களை எனக்கு பிடிக்காது, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு கிரிஷ் சொல்ல, அங்கேயே இருக்கியா அப்படின்றாரு மனோஜ். ஆமா அப்படின்னு கிரிஷ் சொல்ல, ஓ இது வேறையா, சரி உனக்கு என்ன பிடிக்கணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லுன்னு மனோஜ் கேட்குறாரு. நான் எதை சொன்னாலும் கேட்பீங்களா அப்படின்னு கிரிஷ் கேட்க, கேட்டுதானே ஆகணும் சொல்லுன்றாரு. உடனே கிரிஷ் மனோஜ் பக்கத்துல குடுகுடுன்னு ஓடி வந்து நின்னுக்கிட்டு, நான் கேட்குற கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும், அப்படி நீங்க சொல்லிட்டா குட், இல்லைன்னா நீங்க பேட் அப்படின்னு கிரிஷ் சொல்ல, அவ்வளவுதானே, என்கிட்டயே கேள்வியா, அம்மா தூண்டு பையன், உன் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாதா, சரி கேளு பதில் சொல்றேங்கிறாரு மனோஜ். உடனே ஜீவா, பாஸ் பதில் சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேட்க, அவன் என்ன நீட் எக்ஸாம்ல வர்ற கேள்வியா கேட்க போறான், சின்ன பையன் தானே அதுக்கு பதில் சொல்ல முடியாதா அப்படின்னு மனோஜ் ஜீவாட்ட சொல்லிட்டு இருக்க, கிரிஷ் அங்க இருக்க சேர்ல தாவி உட்கார்ந்துக்கிறாரு. நீ கேள்றான்னு மனோஜ் பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ரூம் இருக்கு, ஆனா அந்த ரூமுக்கு டோர் கிடையாது, விண்டோ கிடையாது, செவரும் கிடையாது, அது என்ன ரூம் அப்படின்னு கிரிஷ் கேட்க, அப்படின்னு பாக்குறாரு மனோஜ். டேய் என்னடா கொஸ்டின் இது அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆன்சர் சொல்லுங்கன்றாரு கிரிஷ். ஏண்டா சுபா, கிரிஷ் வேணும்னு கேட்டில்லடா, என்ஜாய் பண்ணுடா தங்கம். நாளைய ப்ரோமோவில் மொட்டை மாடியில் முத்துவும் மீனாவும் நெருக்கமாக நின்றுட்டு இருக்காங்க. முத்து மீனாவோட தோளில் கையை போட்டுட்டு இருக்க. அந்த இருட்டு நேரத்தில் பாட்டி அங்கே எதுக்கு வந்தாங்கன்னு தெரில. டேய் முத்து அப்படின்னு கத்த ரெண்டு பேருமே பயத்தோட பாக்குறாங்க. ஏய் மீனா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கல்யாணம் ஆகாத ஒரு ஆம்பளை பையனோட இப்படி ஒட்டிக்கிட்டு நிக்கிறது தப்புன்னு தெரியல உனக்கு? வெக்கமா இல்ல அப்படின்னு மீனாவை நறுக்குன்னு கேட்கிற பாட்டி அடுத்த பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. அண்ணாமலையை கூப்பிட்டு உலகமகா ரகசியத்தை சொல்ற மாதிரி
வீட்டுக்கு தெரியாம 2 பேரும் போய் தனியா நின்னு பேசிக்கிறாங்க. இனிமே இதை நாம வளர விடக்கூடாதுன்றாங்க பாட்டி. சரிம்மா, நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேங்கிறாரு அண்ணாமலை. 2 பேருக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, என்ன கல்யாணமா அப்படின்னு ஏன்னு முழிக்கிறாரு அண்ணாமலை. ஹை, ஜாலி ஜாலி. ஏற்கனவே நடந்த மேரேஜ் தான், யாருக்கும் தெரியாம போச்சு. இப்போ நல்ல செம்மையா கிராண்டா ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் சந்தோஷமா பார்க்குறாங்க. அடுத்தது என்ன, ஒரு அப்பா கேரக்டருக்கு ஆள் பிடிக்கணும், மண்டபம் பார்த்து கல்யாணம் பண்ணணும். நடத்துங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.